நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய காணொளியில் கனடா 2026 ஆண்டிற்கான இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் இதை குறித்து IRCC வெளியிட்டிருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பை உங்களுக்காக சொல்ல போகின்றேன். இந்த ஸ்டூடெண்ட் கேம்ப் கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளில் மிக வேகமாக உயர்ந்திருக்கிறது. இதனை கட்டுப்படுத்தவும் குடியேற்ற அமைப்பை நிலைத்தன்மையுடன் வைத்திருக்கவும் இதனால 2024 ஜனவரியில் 1 மில்லியனுக்கு மேல் இருந்த ஸ்டூடெண்ட் பெர்மிட் மாணவர்கள் 2025 செப்டம்பருக்குள் 7.25 லட்சமாக குறைந்திருக்கிறார்கள். இந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து 2027 முடிவுக்குள்ள கனடாவின் டெம்பரரி ரெசிடென்ட் எண்ணிக்கை நாட்டின் மொத்த மக்கள் தொகையில 5% கீழே இருக்க வேண்டும் என இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2026 ஸ்டூடெண்ட் பெர்மிட் எண்ணிக்கை பற்றி பார்த்தால் IRCC 2026 ஆண்டுல அதிகபட்சமாக 4,08,000 ஸ்டூடெண்ட் பெர்மிட்ஸ் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலையும் 1,55,000 புதிய மாணவர்கள் 2,53,000 எக்ஸ்டென்ஷன் இந்த எண்ணிக்கையானது 2025 விட 7% குறைவடைய போகிறது. அதே நேரத்தில் 2024 விட 16% குறைய போகிறது என்று சொல்லப்படுகிறது. 2026 ஜனவரி 1 முதல் சில மாணவர்களுக்கு ப்ரொவின்சியல் அல்லது டெரிட்டோரியல் அட்டஸ்டேஷன் லெட்டர் தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்களை நாங்கள் இப்போது யார் யாருன்னு பார்க்கலாம். பப்ளிக் DLIகளில் சேரும் மாஸ்டர்ஸ் மற்றும் டாக்டோரியல் மாணவர்கள், அதே நேரத்தில் கிண்டர் கார்டன் முதல் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்கள், கனடா அரசின் முன்னுரிமை பிரிவுகள் மற்றும் பாதுகாப்பு குழுக்கள், இவர்களை நாங்கள் இதில் சேர்க்கலாம். அதே கல்லூரியில் அதே கல்வி நிலை தொடரும் மாணவர்கள், எக்ஸ்டென்ஷன்ஸ், மாஸ்டர்ஸ் மற்றும் PhD மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சலுகை அவர்கள் கனடாவின் பொருளாதாரம் மற்றும் புதுமை வளர்ச்சிக்கு தரும் அந்த பங்களிப்பை அறிந்தே வழங்கப்படுகிறது. இப்போது 2026 ஸ்டூடெண்ட் பெர்மிட் முழு பகிர்வை பற்றி பார்க்கலாம். மாஸ்டர்ஸ் மற்றும் PhD மாணவர்கள் 49,000, K-12 மாணவர்கள் 1,15,000, மற்ற பிரிவுகள் 64,000, பல் மற்றும் டல் தேவைப்படுவோர் 1,80,000, மொத்தமாக 4,08,000 மாணவர்கள் தேவைப்படுகிறார்கள். பல் டல் இந்த தேவை 2026 மாகாண டார்கெட்ஸை பற்றி நாங்க பார்த்தா அவசியமான மாணவர்களுக்கு 2026 வழங்கப்படும் பெர்மிட்டின் எண்ணிக்கை 1,80,000 இருக்கிறது. அதுல ஒன்டாரியோவில் 70,074, கியூபெக்கில் 39,474, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 24,786, அல்பர்டாவில் 21,582 கணிக்கப்பட்டுள்ளது. 2026 அலோகேஷன்ஸ் எவ்வளவு விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் என்ற அதிகபட்ச வரம்பானது அனைத்து மாகாணங்களையும் சேர்த்து 2026 IRCC அதிகபட்சமாக 3,09,670 ஸ்டூடெண்ட் பெர்மிட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ஏற்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலும் ஒன்டாரியோவில் 1,04,780, அது மட்டுமல்ல கியூபெக்கில் 93,069, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 32,596, அல்பர்டாவில் 32,271 கணிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாகாணமும் இந்த அலோகேஷன்ஸை தங்களின் டெசிக்னேட்டட் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றும் அறிவிப்பு வந்திருக்கிறது. இதனை உருவாக்கும் நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் 2026 ஸ்டடி பெர்மிட் பெறுவது மேலும் போட்டியான ஒரு செயலாக இருக்க போகிறது. பிரைவேட் காலேஜஸ் மீது கட்டுப்பாடு மேலும் தொடரப் போகிறது. அது மட்டுமல்ல, மாஸ்டர்ஸ் மற்றும் PhD மாணவர்களுக்கு விண்ணப்பம் எளிதாகும் ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. டெம்பரரி ரெசிடென்ஸை குறைக்கும் நோக்கம் கூட வலுப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. குடியேற்ற அமைப்பு நீண்ட காலத்திற்கும் நிலைத்தன்மையுடன் இருக்க அமைப்பு மாற்றப்படுகிறது என்ற விடயமும் வெளிவந்திருக்கிறது. இப்பொழுது இறுதியாக கனடாவில் கல்வி பெற திட்டமிடும் மாணவர்களுக்கு இந்த சொன்ன விடயம் எல்லாமே மிக முக்கியமான மாற்றங்களாக இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. உங்களின் கல்வி திட்டத்தை கவனமாகவும் சமீபத்திய விதிமுறைகளை புரிந்தும் நீங்கள் திட்டமிட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்காக கூறும் ஒரு விடயமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அப்டேட்டை நீங்க கேட்டிருப்பீங்க. தொடர்ந்தும் அடுத்த அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.